ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக்ஸில் எப்படி இந்த 3D மாடல் நம்ம கேட்டையா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிராயிங் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்டையால இதை கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3D மாடல் எடுத்திங்கன்னா இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. தென் இதோட டாப் வியூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் வியூ எடுத்துக்கலாம். இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டாப் வியூ. ஸோ இந்த டாப் வியூவில் நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது இந்த சிலிண்டர், ஓகேங்களா, இந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த சிலிண்டரோட ப்ரொஜெக்ஷன். தென் இந்த ரிப்பு, ஸோ இந்த ரிப் வந்து இதோட ஆப்போசிட் சைடாக இருக்கும். இந்த ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ரிப்போட ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டோட ஹோல்ஸ், ஸோ மவுண்டிங் ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 2, ஸோ இதோட ஆப்போசிட் சைடு 2 இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது, ஓகேங்களா. தென் இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் வருது. இந்த 3 ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் லைன்ஸாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் லைன்ஸில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக டாப் வியூவில் கிரியேட் ஆகலை. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது நம்மளோட சைட் வியூ. ஸோ இந்த சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஹோல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப்ல இருந்து பார்க்கும்போது அது இன்சைட் கிரியேட் ஆகிறதுனால, இந்த ஹோல் வந்து இன்சைட் இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுனால இது நமக்கு டாப்ல இருந்து பார்க்கும்போது ஹிடன் ஸ்டேட்டில் தெரியும். ஸோ விசிபிளாக தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்க, இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டாப்ல இருந்து பார்க்கும்போது இங்கிருந்து தான் மவுண்ட் பண்ணுறாங்க, இங்கிருந்து அந்த ஹோலை ட்ரில் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம ரவுண்ட் ஷேப்ல இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டாட்டர் லைன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா டெப்த், ஓகேங்களா. அந்த சைடு வியூவில் இருக்கக்கூடிய இந்த ஹோலோட டெப்த் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வியூ எடுத்து இந்த ரைட் சைடு வியூவில் பார்க்கும்போது ஸோ இந்த கட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி கட் ஆகுதுல்ல. ஸோ இந்த கட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இன்டர்னலாக டெப்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இந்த மாடல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள் 3D மாடல். ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம வந்து எப்படி ஸ்கெட்சை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் த சைடு வியூ. ஸோ இந்த வியூவை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த வியூவை எடுத்துட்டு ஸோ நம்ம இந்த பேஸ் வருது பார்த்தீங்களா, இந்த பேஸோட இந்த ப்ரொஃபைல் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த பேஸ் ப்ரொஃபைலை ஸோ இங்கே வரும்போது இதை வந்து ஒரு ஃபுல் ஆர்க்காக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த கட் வந்து இப்படி ட்ரா பண்ணாமல் ஸோ ஒரு ஃபுல் ஆர்க்காக கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா இந்த சிலிண்டர்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி கேட்டையில் ட்ரா பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹியர் நம்ம வந்து ரைட் சைடு வியூலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டாப் வியூலேருந்து இதை வரையலாம். இன்கேஸ் நீங்கள் டாப் வியூவில் போய்ட்டு இந்த பிளேட்டை வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பிளேட்டை மறுபடியும் இந்த சைட் வியூவில் போய்ட்டு இந்த கட் உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 2 ஸ்டெப்பில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஸ்டெப்பில் இதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் தி சைட் வியூ, ஓகே. அந்த சைட் வியூவில் போய்ட்டு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் த பொசிஷன் ஸ்கெட்ச் ஹியர். ஸ்கெச்சர் மெனு, ஜஸ்ட் செலக்ட் த பொசிஷன் ஸ்கெட்ச் அண்ட் கிளிக் த சைட் பிளேன். ஸோ மேக் ஷுர் ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷன் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரொஃபைலோட டோட்டல் ஹைட் வந்து 15. தென் வந்து இதோட டோட்டல் லென்த், ஓகேங்களா. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் இருக்குது 91, ஓகேவா. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் லைன் ஹியர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட்டில் போய்ட்டு 91 mm, ஓகே. இப்போ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து 2 பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நமக்கு வேணும். ஸோ எப்படி இதை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா எய்தர் யூ கேன் அப்ளை த டைமென்ஷன் செப்பரேட்லி. நீங்கள் இந்த மாதிரி 91 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், 45.5 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக அப்டேட் ஆகும். பட் இது வந்து நாட் அ ரைட் மெத்தட். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த லென்த்தை அப்டேட் பண்ணும்போதும் நீங்கள் இந்த லென்த்தையும் சேர்த்து அப்டேட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு மாடல் எரர் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமென்ஷன் கொடுக்குறதுக்கு பதிலாக we can apply symmetric constraint. Symmetric constraint அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செலக்ட் these 2 points. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட் அண்ட் திஸ் ஆக்சிஸ் இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனோம் அப்படின்னா we have that symmetry option. ஸோ யூ கேன் see here. இப்போ இந்த லென்த்தை நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆயிடும், ஓகேவா. ஜஸ்ட் என்டர் 91. ஸோ ஒன்ஸ் 91 கொடுத்ததுக்கப்புறமா தென் இந்த ப்ரொஃபைலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலை ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைடு வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு நம்ம மிரர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பக்கமாக வரையலாம், நோ இஷ்யூ. இப்போ இந்த லென்த் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 70 கொடுத்துருக்காங்க. 70ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹியர் டு இதோட ஆப்போசிட் சைடு. பட் நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணிட்டதுனால ஐ ஜஸ்ட் என்டர் 35 ஹியர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 55ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ 55ங்கிறது உங்களுக்கு டோட்டல் லென்த்து. ஸோ நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணுறதுனால 55 டிவைடட் பை 2, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட், திஸ் ஹைட் இஸ் 15 mm. ஜஸ்ட் என்டர் 15. ஸோ இது அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. நெக்ஸ்ட் திஸ் இந்த கட்டோட டெப்த், ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த இன்பிட்வீனில் இந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 mm. ஸோ என்டர் 5 mm ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஏன் ஸ்டில் கன்ஸ்டன்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஸோ
still we need to give some dimension. So here you can check here this 5 mm. Okay va. So in the depth பார்த்தீங்க அப்படின்னா 5 mm. Now you can see the sketch is fully constrained. எனக்கு இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஆப்போசிட் சைடு வேணும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு மிரர் கமாண்ட், செலக்ட் த லைன்ஸ் ஒன் பை ஒன், 1 2 3 4 5 6. ஸோ இந்த லைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஹியர் யூ கேன் சி ஆப்ரேஷன் டூல் பார்ல மிரர் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் ஆக்சிஸ். ஸோ யூ கெட் தட் ப்ரொஃபைல். ஓகேவா. இப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைலை நீங்கள் இதில் ஆட் பண்ணி வரையலாம். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி எடுத்து வந்து இப்படி ட்ரா பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஆர்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கட்டை மறுபடியும் ஒரு வாட்டி ரிமூவ் பண்ண தான் போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் and you can see that radius of 20 mm. Okay va. So you can create one circle. So I am going to use arc command. Okay la. So yeah, arc command use பண்ண அப்படினு நான் explain பண்றேன் உங்களுக்கு. I just create one arc here and இந்த arc ஓட radius பாத்தீங்க அப்படினா 20 mm. I enter and you can see இப்போ இந்த ஆர்க்கை நம்ம அலைன் பண்ணணும். இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டை இந்த ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக நான் அலைன் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் ஆக்சிஸ் அண்ட் கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கோஇன்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கோட இந்த சென்டர் பாயிண்ட் மூவிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுக்கல எங்குமே. ஸோ வி நீட் டு அலைன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சென்டர் பாயிண்டோட எக்ஸ்ஒய் டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ வி கேன் கன்சிடர் திஸ் பாயிண்ட் அலைன் வித் திஸ் லைன். ஸோ இந்த லைனையும் பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கோஇன்சிடென்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரீஜன் ஓகேங்களா, இப்போ நம்ம இப்போயே நம்ம பேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ வி நீட் டு ட்ரிம். ஸோ ஆப்ரேஷன் டூல் பார்ல போயிட்டு ஜஸ்ட் கோ டு குயிக் ட்ரிம், டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் திஸ் அன்வான்டட். ஓகேங்களா. இப்போ பாருங்க இது வந்து ஒரு சிங்கிள் லூப். ஸோ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து ஒரே ஆர்க்கை நம்ம கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் லூப்பாக பண்ணியிருக்கிறோம். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஒன்ஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பேட் பண்ண போகிறோம். ஸோ பேடோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் செக் ஹியர். ஸோ இதோட டாப் வியூவில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஃப்ரண்ட் வியூவில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் செக் ஹியர் ஃப்ரண்ட் வியூ. ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சரில் போயிட்டு ஐ ஜஸ்ட் டேக்கிங் தட் பேட் கமாண்ட். ஸோ பேட் கொடுத்தோன்னா இது வந்து ஒன் டைரக்ஷன். இப்போ வந்து இந்த டைரக்ஷன் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் வரும். பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் நீங்கள் இந்த பேஸ் ப்ரொஃபைல் எப்போவுமே நீங்கள் பேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் மிரர் எக்ஸ்டெண்ட். ஸோ நீங்கள் மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது யூ கேன் சி த திக்னஸ் இஸ் ஆடிங் போத் சைடு ஈக்குவல். ஸோ ரெண்டு பக்கமாக திக்னஸ் ஈக்குவல் ஆட் ஆகும். பட் மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து டோட்டல் திக்னஸ் கொடுக்கக்கூடாது, ஆஃப் ஆஃப் த திக்னஸ் தான் கொடுக்கணும். நான் 30 mm கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. ஸோ 30 கொடுக்கும்போது ரெண்டு பக்கமாக 30 டோட்டலாக 60. ஒன்ஸ் ஃபினிஷ் கிளிக் ஓகே அண்ட் மேக் இட் இன்டு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நம்மளோட பேஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஸ் ப்ரொஃபைலில் இந்த கட்டு கிரியேட் ஆயிருக்குது. இந்த கட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டரை நம்ம கிரியேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த சிலிண்டர்லையும் சேர்ந்து தான் இந்த கட்டு கிரியேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் திஸ் சிலிண்டர் ஃபர்ஸ்ட். இந்த சிலிண்டரோட டைமென்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க வியூவில். So you can check here the value, the radius of 24, so diameter of 48. ஓகேவா. ஸோ ஐம் கோயிங் டு டேக் இதை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு டேக் த டாப் வியூ. ஓகேவா. ஏன்னா இந்த டாப் வியூவில் தான் அந்த சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன். நீங்கள் வந்து இந்த வியூவில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வியூ யூஸ் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ டாப் வியூவில் அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஐம் கோயிங் டு சூஸ். நீங்கள் இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த டாப் பிளேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேனை யூஸ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் பொசிஷன் ஸ்கெட்ச் அகைன். இப்போ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் வந்து ஃபிளிப் ஆயிருக்குது. ஜஸ்ட் ஐ ஸ்வாப் பண்ணி ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக அலைனாக இருக்குது. பட் வெர்டிகல் டைரக்ஷன் மாற்றணும். ஸோ வெர்டிகலை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஐம் கோயிங் டு டேக் த சர்க்கிள் கமாண்ட். சர்க்கிளில் போய்ட்டு ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் அண்ட் த ரேடியஸ் வேல்யூ ஆஃப் 24, ஸோ டயாமீட்டர் வேல்யூ ஆஃப் 48. ஸோ ஒன்ஸ் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இதை பேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம பேட் பண்ணுறது எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் பேட் கமாண்ட் ஒன்லி 50. ஸோ இதில் நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் தான் கிரியேட் ஆகணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூசிங் தட் 50 mm ஆன் upward direction. ஜஸ்ட் கிளிக் ஓகே. சி ஒன்ஸ் இந்த சிலிண்டர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் திஸ் கட். ஓகேவா. இந்த கட்டை ட்ரா பண்ண போகிறோம். இந்த கட்டு பார்த்தீங்கன்னா சைட் வியூவில் தான் இதோட டைமென்ஷன் இருக்குது. இந்த ஆர்க் 20 தான் இதோட டைமென்ஷன். ஓகேங்களா. சரி, இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல், இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலை நம்ம வந்து எய்தர் யூ கேன் கிரியேட் த டாப் வியூ. ஓகேவா. இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 16 வருதுல்ல, இதுதான் இதோட கட்டு. நீங்கள் டாப் வியூ யூஸ் பண்ணியும் நீங்கள் கட் பண்ணி இதை ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லைனா சைட் வியூ யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். பட் டைமென்ஷன் நமக்கு டாப் வியூவில் கொடுத்துருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் டேக் த டாப் வியூ. ஸோ டாப் வியூ மீன்ஸ் இந்த சிலிண்டரோட டாப், இல்லை அப்படின்னா நம்மளோட டாப் பிளேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த வியூவில் டைமென்ஷன் இருக்கோ அதை தான் ட்ரா பண்ணணும். இந்த வியூவில் தான் டைமென்ஷன் இருக்குது 16 mm. ஸோ இந்த வியூவில் இதோட டைமென்ஷன் நமக்கு இல்லை. பட் வி கேன் சூஸ் திஸ் வியூ அண்ட் டேக் த டைமென்ஷன். பட் இந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இதில் அலைன் பண்ணணும் இந்த பேஸ் கூட. ஓகேவா. எதர் வி கேன் சூஸ் த சைட் பிளேன் ஆர் டாப் பிளேன், ரெண்டுமே ஓகே தான். ஸோ நம்ம டாப் பிளேன் யூஸ் பண்ணி இதை ட்ரா பண்ணலாம். ஸோ டாப் பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் டேக் தட் டாப் பிளைன். ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நம்மளோட ஆர்ஜின் பொசிஷன் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மாதிரி இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் கோ டு ப்ரொஃபைல் மெனு, கிரியேட் ஒன் கார்னர் ரெக்டாங்கிள் ஹியர்
or you can select the center rectangle. Just select the center rectangle and choose the center point here. Once draw பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் அலைன் ஆயிடுச்சு. திரும்ப டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமென்ஷன் தான் 16 mm. ஜஸ்ட் 16 கொடுத்துட்டு கிளிக் ஓகே, எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க நம்மளோட ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இட் இஸ் மவுண்டட் ஆன் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ இட் இஸ் மவுண்டட் ஆன் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தட் பேக்கெட் கமாண்ட் ஹியர். ஸோ பேக்கெட் கமாண்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் ரிவர்ஸ் த டைரக்ஷன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா அப் டு லாஸ்ட், அப் டு நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். யூ கேன் செக் திஸ் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். ஓகேவா, திஸ் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த சிலிண்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பக்கமாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட்டை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வியூவில் டைமென்ஷன் கொடுத்துருவாங்களோ அந்த வியூவில் தான் ட்ரா பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் கிவிங் த டைமென்ஷன் ஹியர். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த டாப் வியூ. பிகாஸ் இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு லைன் மாதிரி மார்க் ஆகுது பார்த்தீங்களா, 30 mm டெப்த். ஸோ இந்த 30 mm டெப்த்துக்கு ரெண்டு லைன் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு சூஸ் தட் பொசிஷன் ஸ்கெட்ச் ஆன் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ டாப் ஆஃப் த பிளேன் சூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு கட் வந்து மேலே இங்கேருந்து தான் கீழே அப்படி ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து கட் பண்ணும்போது இது கரெக்டாக வராது. ஸோ டாப் ஆஃப் த சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரோட டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் யூ கேன் செலக்ட் அண்ட் ஸ்வாப், மேக் ஷுர் வெர்டிகல் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 30 mm ரெண்டு லைன் வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர். And the same line I just select and mirror the opposite side. இப்போ பண்ணிட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 mm. ஸோ திஸ் ஒன் இஸ் 30 mm. பட் நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் நம்ம எப்படி கட் பண்ண போறோம்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சர்க்கிளை தான் நம்ம கட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ இந்த சர்க்கிளை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை ரீக்ரியேட் பண்றதுக்கு நீங்க ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் அ சர்க்கிள் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ப்ரொஜெக்ட். ஸோ ஆப்ரேஷன் டூல் பார்ல ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆர்க் அண்ட் திஸ் ஆப்போசிட் சைட் ஆர்க். இப்போ நமக்கு கட் ஆக வேண்டிய ப்ரொஃபைல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் திஸ் ப்ரொஃபைல். ஸோ நமக்கு கட் ஆக வேண்டிய ப்ரொஃபைலை தான் நீங்கள் வரையணும். இந்த ரீஜன் தான் நமக்கு கட் ஆகணும். ஓகேங்களா, இந்த ரீஜன் தான் கட் ஆகணும். இதை தவிர மீதி இருக்க எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிட் தட் ஒர்க் பெஞ்ச். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை பேக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட் கமாண்டில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் டெப்த் யூ கேன் செக் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸோ வி டோன்ட் ஹவ் எனி டெப்த் பர்டிகுலர்லி மென்ஷன் பண்ணல. ஸோ இதோட டோட்டல் நம்ம 50 mm எடுத்திருந்தோம். ஸோ ஆஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் த டைமென்ஷன் ஆப்ஷன் அண்ட் என்டர் 25, செக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா வி கேன் கிரியேட் தட் ப்ரொஃபைல். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பிளேன் ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ரேடியஸ் 24 ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆக்சிஸ்ல அலைன் ஆயிருக்கணும் வெர்டிகலா. ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் டயாமீட்டர் 48, ரேடியஸ் 24, டயாமீட்டர் 48. ஓகேங்களா. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் டிஃபைன் ஆகுங்கிறது நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம எப்படி இதை கன்சிடர் பண்ணணும்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனும் இந்த சர்க்கிளும் டேஞ்சென்ஷியல் அலைன் ஆகின தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த கன்சிடரேஷன் எல்லாமே நம்மளால் சூஸ் பண்ணுறதா. நம்ம டிராயிங்கில் எல்லா இடத்துலையும் டைமென்ஷன் இருக்காது. ஸோ நம்ம இந்த ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் ஆயிருக்குங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இது இப்படி தான் கிரியேட் ஆயிருக்கும் கம்பல்சரி. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா பாருங்க இந்த இடத்துல நமக்கு கன்சர்ன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரீஜன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்க்கிளை வந்து இப்படியே வச்சுக்க கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கெட்ச் ஆட் பண்ண போகிறோம். இந்த லைனையும் ரீக்ரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இங்கே போய்ட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ல போய்ட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக், செலக்ட் த லைன். ஓகேவா. செலக்ட் திஸ் 2 லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அன்வான்ட் ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணலாம். குயிக் ட்ரீம்ல போய்ட்டு டபுள் கிளிக், ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் திஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா. நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வருதுல்ல, இதுக்கு கீழே உள்ள ப்ரொஃபைல் எதுவுமே தேவையில்லை. ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து இட்ஸ் நாட் க்ளோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு தென் ரெண்டு பக்கம் லைன் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி லைனை வந்து இப்படி ட்ரா பண்ண வேண்டாம். நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா பேட் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இந்த சர்க்கிளும் இதுவும் கரெக்டாக இந்த டச் ஆகிருக்கிறதுனால இது வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் ஆகிருக்குது. ஸோ பேடில் வந்து இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்காது. பேடில் வந்து ஸ்கெட்ச் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. இந்த இடத்துல இது இன்டர்செக்ட் ஆனதுனால இது வந்து பேட் ஆகாது நீங்கள் பேட் பண்ணிங்கன்னா. ஸோ ஜஸ்ட் டெலிட் திஸ் லைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹைட் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லைன் ட்ரா பண்ணுறோம். தென் இந்த லைனை வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து ரெண்டு லைனாக இருக்கும். இது ஒரு லைனாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் டூல் பார்ல இந்த ட்ரிம் கமாண்ட் இருக்கும். இந்த ட்ரிம் கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன். ஓகேவா. ஜஸ்ட் செலக்ட், நீ இந்த பக்கம் செலக்ட் பண்ணினா இப்படி வந்துடும். இந்த பக்கம் கிளிக் பண்ணுங்க. இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு இந்த சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். தென் இந்த ஹைட் வந்து நமக்கு நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ கிவ் எனி டைமென்ஷன். இதை தாண்டி இது மேலே வந்தால் போதும். ஓகேவா. ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட். நவ் யூ கேன் செக்
ஸோ இதுதான் நம்ம ப்ரொஃபைல். ஸோ இந்த ஆர்க் ப்ரொஃபைல், திரும்ப இந்த ஆர்க் ப்ரொஃபைலுக்கு மேலே இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணுற போகிறதுனால இந்த ஸ்கெட்சை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு பேக்கெட் கமாண்ட். ஸோ பேக்கெட் கமாண்டில் போயிட்டு செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் யூ கேன் சி மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுன்னா ரெண்டு டேரக்ஷன்லேயும் வரும். திக்னஸ் வந்து யூ கேன் இன்க்ரீஸ். ஓகேங்களா, இந்த சிலிண்டரை பாஸ் பண்ணி இது வெளியில் வந்தால் போதும். ஸோ சிலிண்டரை பாஸ் பண்ணி ரெண்டு பக்கம் வெளியில் வர மாதிரி வச்சு கிளிக் ஓகே. நவ் யூ கேன் செக் த ப்ரொஃபைல். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ யூ கேன் சேஞ்ச் த வியூ அக்கார்டிங் டு யூ கெட் த ரிசல்ட். யூ கேன் சி த ஃப்ரண்ட் வியூ, யூ கேன் கெட் த ரிசல்ட். தென் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சேம் ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கலாம். I just take the front plane again. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஸ்கெச் பண்ணும்போதும் புதுசாக நீங்கள் பிளைன் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே ஸ்கெச்சுக்குள்ளே போய் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் தட் பொசிஷன் ஸ்கெச் அகைன் அண்ட் செலக்ட் தட் பிளைன். ஓகேவா, ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட ஹைட், இந்த டெப்த், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டு திஸ் பாட்டம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் 53 mm. நெக்ஸ்ட் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் அஸ் 12 mm டயாமீட்டர். ஜஸ்ட் அப்ளை த டயாமீட்டர் ஆஃப் 12 mm. ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ பேக்கெட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்கெட்ச் பேஸ் பிக்சர் பேக்கெட். ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் போட்டு ரெண்டு பக்கமாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த ஹோல்மே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அட்லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிப்பு ட்ரா பண்ண போகிறோம். இந்த ரிப்பு வந்து ரெண்டு பக்கமாக இருக்குது. நம்ம ஒரு பக்கம் ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் 3D மிரர் பண்ணிக்கலாம். 2D ஸ்கெட்ச் மிரர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது, இது நம்மளோட டாப் வியூ. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா டாப்பில் பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். இந்த சர்ஃபேஸ்ங்கிறது இதோட திக்னஸ். ஸோ ஆனால் நீங்கள் இந்த வியூவில் பார்க்கும்போது, இந்த ரைட் சைட் வியூ, இந்த வியூவில் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஸ்லோப் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் டாப்பில் பார்க்கும்போதும் சரி, ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதும் சரி, இதோட திக்னஸ் இந்த ஃபேஸ் தான் தெரியும். ஸோ இந்த வியூவில், சைட் வியூவில் பார்க்கும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ணணும், திக்னஸ் ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ ரைட் சைட் வியூவில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. அதாவது இந்த டோட்டல் திக்னஸில் மிடில் இருக்குது. ஸோ நமக்கு அந்த பிளேனாக எக்ஸாக்டாக மிடில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். யூ கேன் சி தட் சைடு பிளேன். சைட் பிளேன் ஆல்சோ எக்ஸாக்ட்லி மிடில் தான் இருக்குது. சப்போஸ் இது மிடில் இல்லாமல் இந்த பிளேன் வந்து இந்த பக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் நவ் நம்மளோட பிளேன் மிடில் இருக்கிறதுனால நோ இஷ்யூ. ஜஸ்ட் கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச், செலக்ட் தட் பிளேன் அண்ட் இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷன் கரெக்டாக வச்சு இப்போ இந்த இடத்துல அந்த ரிப்பை ட்ரா பண்ண போகிறோம். இந்த ரிப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் கொடுத்துருக்காங்க 22. ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர். இந்த மாதிரி போயிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். தென் இந்த ஹைட் ஆஃப் த ரிப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22. ஃப்ரம் ஹியர் டு ஹியர் the vertical distance, right click, change into vertical measurement. This one is 22. ஓகே, இப்போ யூ கேன் சி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. இந்த லைனை வந்து கரெக்டாக அந்த சிலிண்டர் கூட அலைன் பண்ணணும். இந்த சிலிண்டரோட அந்த சைடு வருது பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் கரெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த சிலிண்டரோட எட்ஜ் நமக்கு தேவைப்படுது. இதை நம்ம ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் பண்ண முடியாது. ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் ஒன்லி ஃபார் இந்த மாதிரி எட்ஜஸ். நீங்கள் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் வச்சு இந்த மாதிரி எட்ஜஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் எட்ஜஸ். இந்த எட்ஜஸை ப்ரொஜெக்ட் பண்ணால் ப்ரொஜெக்ட் ஆகும். பட் இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகாது. இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ப்ரொஜெக்ட் 3D ஃபில் அவுட் எட்ஜஸ். ஃபில் அவுட் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட அவுட்டர் எட்ஜ் வேணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஃபில் அவுட் எட்ஜஸ். எனக்கு இந்த பக்கம் தேவையில்லை. ஐ ஜஸ்ட் அன்செலக்ட். இது எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு ரெஃபரன்ஸ். இது நார்மலாக வேண்டாம், ரெஃபரன்ஸாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஐ வாண்ட் டு அலைன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன், மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். ஓகேவா, ஒன்ஸ் கோஇன்சிடென்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, இந்த லைனை கூட நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். நம்ம கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். க்ளோஸ் ப்ரொஃபைல். ஜஸ்ட் அகைன் ஐ செலக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன் ஹியர். இப்போ இந்த ப்ரொஃபைலோட எக்ஸஸாக இருக்கக்கூடிய இதை குயிக் ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் ட்ரிம் ஆப்ஷனில் போய்ட்டு ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன். இப்போ இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இதை நம்ம வந்து பேட் பண்ண போகிறோம். ஸோ பேட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி 8 mm. ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் கொடுத்தாங்க 8 mm. ஸோ 8 mm ரெண்டு டேரக்ஷனில் போகணும். ஏன்னா நம்ம மிடில் ட்ரா பண்ணியிருக்கோம். 8 mm ரெண்டு டேரக்ஷன்லையும் திக்னஸ் வரணும். ஸோ அதனால் பேடில் போய்ட்டு ஐ ஜஸ்ட் சூஸ் தட் மிரர் எக்ஸ்டெண்ட். மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுட்டு டோட்டலி 4. டோட்டல் திக்னஸ் வந்து 8. இப்போ நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுறதுனால 4 கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கிரியேட் ஆகும். பட் யூ கேன் சி ஹியர் இது வந்து கரெக்டாக அலைன் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சிலிண்டர், ஓகேங்களா, இந்த சிலிண்டர் கூட இது கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். மெர்ஜ் ஆகலைன்னா இந்த இடத்துல பாருங்க, we have the gap. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சிலிண்டர் கூட அலைன் ஆகலைன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஓகேவா, யூ கேன் செக் ஹியர். இஃப் ஐ சூஸ் த டாப் வியூ, இஃப் ஐ சேஞ்ச் இட் இன்டு டாப் வியூ, இந்த இடத்துல பாருங்கள் இதில் கேப் இருக்குன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இது கூட இது மெர்ஜ் ஆகாது. திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்ச் வரையும் போது கொஞ்சம் எக்ஸாக்டாக ட்ரா பண்ணணும். நான் ஸ்கெட்சை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேடோட ஸ்கெட்ச் டபுள் கிளிக். இப்போ இந்த பேடோட ஸ்கெட்ச் இருக்குல்ல, இந்த ஸ்கெட்சை ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு ரெஃபரன்ஸ். இந்த லைன் எனக்கு தேவையில்லை, ரெஃபரன்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலை வந்து இதோட எக்ஸ்டென்ஷனில் கொஞ்சம் தூரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஐ கிரியேட் ஒன் லைன் இன்சைடு தட் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி நான் இன்சைடில் ட்ரா பண்ணிக்கிறேன்.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்சைடில் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் கமாண்டில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் திஸ் லைன் அப் டு திஸ் லைன். ஸோ இதோட ஹைட், இதோட லென்த் எவ்வளோ வைக்கணும்னா இந்த சிலிண்டரை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அதாவது இதோட லென்த் டிஸ்டன்ஸ் வந்து இந்த சிலிண்டரை தாண்டி வெளியில் போகாமல் அதுக்கு உள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் நமக்கு எனாஃப் தான். தென் அதே மாதிரி பாட்டம் சைடு ஆல்சோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த் வந்து ஜஸ்ட் கிவ் எனி டைமென்ஷன். இப்போ நமக்கு ரெக்யர்மெண்ட் வந்து இந்த சிலிண்டரை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அவங்க தான் இப்போ இந்த மாதிரி லைட்டாக உள்ள ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா கரெக்டாக இது உள்ள மெர்ஜ் ஆயிரும். இப்போ எக்ஸிட் பண்ணிட்டா இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? நவ் யூ கேன் சி, நவ் யூ கேன் செக் தேர் இஸ் நோ பிங் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஆப்போசிட் சைட் மிரர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் த பேட் கமாண்ட். இன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த மிரர் ஆப்ஷன். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து மிரரிங் எலமெண்ட். ஸோ மிரரிங் எலமெண்ட் நம்ம பிளேன் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ப்ரொஜெக்ஷன் இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இந்த பிளேன் தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிளேன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரண்ட் பிளேன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ யூ கெட் தட் ரிசல்ட் இன் த ஆப்போசிட் சைட் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா M6 இது வந்து டாப்பிங் ஹோல் M6 ஹோல். ஓகேவா? ஜஸ்ட் டேரெக்டாக ஹோல் ஃபீஸ் எடுப்போங்க. ஹோல் கமெண்ட் போயிட்டு எந்த ஃபேஸில் ஹோல் கிரியேட் ஆகணும் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபேஸ் ஏதோ ஒரு ஃபேஸ், இந்த டாப் ஃபேஸில் எந்த ஃபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஃபேஸ். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு we need to change the ஹோல் டைப். இப்போ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா டேப்பிங் M6:1 கொடுத்துருக்கனால டேப் பண்ணணும். ஸோ த்ரெட் போடணும். ஓகேங்களா? த்ரெட் போடுறதுக்கு இந்த த்ரெட் டெஃபினிஷன் இருக்கும். இதில் போய் நம்ம த்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா you can use that metric thin pitch. So metric thin pitch போகும்போது you can see the pitch value. So M6, but we don't have the M6 option here. So M6 option இல்லை அப்படின்னா so we can use இந்த thick pitch யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ M6 ஹோல் இங்கே இல்லைங்கிறனால இதில் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். M6 டேப்பிங் ஹோல் எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனுங்கிறது இந்த ஹோல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு டோட்டலாக எவ்வளோ டெப்த் வரணுங்கிறத இங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ டெப்த் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸாகவும் கொடுக்கலாம். இதோட பேடு டிஸ்டன்ஸ் 15, யூ கேன் என்டர் 15 mm வேல்யூ ஆர் யூ கேன் சூஸ் அப் டு நெக்ஸ்ட். ஸோ ஐ சூஸ் அப் டு லாஸ்ட் ஹியர். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அப் டு லாஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஹோலோட பொசிஷன் நம்ம பண்ணணும். அதாவது ஹோலோட டிஸ்டன்ஸை நீங்கள் கொடுக்கணும். இந்த சென்டர் பாயிண்டோட பொசிஷன் கொடுக்கணும். இந்த பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த இடத்துல பொசிஷன் ஸ்கெட்ச் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே பொசிஷன் ஸ்கெட்ச் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அலைன் ஆகும். இந்த பாயிண்ட்டை நம்ம டைமென்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 62. அதாவது you can see the dimension from the center to this line. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு 62, டோட்டலாக 62. அப்போ இது வந்து 31 வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ், ஸோ திஸ் ஒன், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 32 வருது. ஸோ we need to apply 60. இந்த ஒரு ஹோல் மட்டும் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஷன் ஆகிடுச்சா? ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் செக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. now the hole is created. So just நீங்கள் பேட்டர்ன் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3D மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு தட் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் டேரக்ஷன், ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டில் போயிட்டு இது வந்து நமக்கு 2 டேரக்ஷன்லேயும் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த ஹோல் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹோல் வந்து எக்ஸ் டேரக்ஷன் அண்ட் ஒய் டேரக்ஷன் ரெண்டுலேயும் ஒரே டைமில் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ we can use the more option here. ஓகே, ஃபஸ்ட் டேரக்ஷன், செகண்ட் டேரக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டேரக்ஷனில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பேசிங். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பேசிங் வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ஸில் போய்ட்டு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும். இந்த டேரக்ஷனை ஃபஸ்ட் டேரக்ஷன் எடுத்துக்கலாம், 2 இன்ஸ்டன்ஸ். அண்ட் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் ஸ்பேஸ் வந்து 32. இப்போ ரெஃபரன்ஸுங்கிறது இந்த டேரக்ஷனை ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜோ இல்லை ஏதோ ஒரு பிளேனோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் எடுத்துக்கலாம். இந்த எட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? யூ கேன் செலக்ட் திஸ் எட்ஜ் ஆர் தட் எட்ஜ். இந்த எட்ஜ், ஸோ இந்த டேரக்ஷனில் போகக்கூடிய இந்த 3D எட்ஜஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நான் யூ கேன் சி இந்த பக்கம் நமக்கு ப்ரிவியூ பாருங்கள். இந்த பக்கம் ஹோல் கிரியேட் ஆகிடுச்சா? திரும்ப செகண்ட் டேரக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செகண்ட் டேரக்ஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2. ஸோ 2 கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் எலமெண்ட் இந்த எட்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்மளோட செகண்ட். பட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருது. ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 62 என்டர். ஓகேவா? சாரி 62 செக் த ப்ரிவியூ, கிளிக் ஓகே. இப்போ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சைடு வியூ, இந்த சைடு வியூவில் 3 ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வந்து ஆப்போசிட் சைடில் வருது. ஃபஸ்ட் இந்த இதில் ஏதாவது ஒரு ஹோல் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும், 3 ஒரே டைமில் பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் நம்ம ஹோல் ஃபீச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ கோ டு ஹோல் கமாண்டில் போய்ட்டு இந்த ஃபேஸை டேரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இந்த இடத்துல இதோட டயாமீட்டர் M5 × 0.8. சேம் இங்கே போய்ட்டு we can use that M5 ஹோல். ஓகேவா? ஸோ M5 எடுத்துக்கோங்க. எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு நீங்கள் அப் டு லாஸ்ட் வச்சிங்கன்னா இது ஒரே டைமில் இந்த பக்கம் வரைக்கும் போயிடும். நீங்கள் மிரர் பண்ண கூட தேவையில்லை. ஹோல் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக் சைடு வரைக்கும் ஃபார்ம் ஆயிரும். யூ கேன் செக் ஹியர். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடு ஆல்சோ இட்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஹோலை வந்து இந்த திக்னஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் மிரர் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷனில் ஐ ஜஸ்ட்
give the dimension up to last கொடுக்க போகிறதுல நம்ம ட்ரில் பண்ணும்போது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ட்ரில் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஃபஸ்ட் இந்த பக்கம் ட்ரில் பண்ணிட்டு திருப்பி வச்சு இந்த பக்கம் ட்ரில் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் பிளைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் அப் டு பிளைன் போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் தான் அந்த ஹோல் வரணும். ஓகேவா? ஐ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் ஹோல் ஒன்லி அப் டு தி சர்ஃபேஸ். இது வரைக்கும் தான் இந்த ஹோல் எனக்கு வரணும். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ஹோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பொசிஷனை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். இந்த ஹோலோட பொசிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு தென் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு இப்போ இதோட டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் we can check into this view. So centerல இருந்து 25 mm. From the center to this one 25 and this depth from bottom to so இந்த depth பாத்தீங்கன்னா 8 mm only. ஓகேவா? you can check here 8 mm depth. So once கொடுத்துட்டு finish கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் வந்து மறுபடியும் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? now you can see here the hole is created. see இந்த ஹோல் பாருங்க, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருந்தது. இப்போ பொசிஷன் பண்ணோன்னா பாருங்க கரெக்டாக இது அலைன் ஆயிடும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஹோல் பண்ணதுக்கு அப்புறமா இதையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we need to pattern the surface. just select the hole command and go to rectangle pattern. இப்போ இதில் நம்ம செகண்ட் டைரக்ஷன்லாம் பண்ண போகிறது இல்லை, ஒரே டைரக்ஷனில் பேட்டர்ன் பண்ண போகிறோம். just give the direction. this is my first direction and reverse the direction. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் 3. ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் 3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேசிங்கிறது பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் என்டர் த 25. just give the 25, just click OK. you can see these 3 holes are created. இப்போ இந்த ஹோல் அப்புறம் இந்த பேட்டர்ன் இந்த மூணையும் சேர்ந்தது தான் இந்த ஹோல். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 3 ஹோல்ஸ். இந்த ரெண்டே ஒரே டைம்ல we can use the mirror command. பண்ணலாமா அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிரர் கமாண்ட் போயிட்டு ஸோ நம்ம கொடுத்த எரர் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து பண்ண முடியாதுங்கிற மாதிரி வருது. ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் செக் இந்த ஹோல் மட்டும் தான் பேட்டர்ன் ஆகுது. இந்த பேட்டர்ன் வந்து மிரர் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ரெண்டே ஒரே டைம்ல மிரர் பண்ணும்போது ஹோல் மட்டும் மிரர் ஆகுது, பேட்டர்ன் மிரர் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜஸ்ட் செலக்ட் த பேட்டர்ன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் கொடுங்க. இந்த எக்ஸ்ப்ளோட் கொடுக்கும்போது பாருங்க இது எல்லாமே ஹோலாக கன்வெர்ட் ஆயிரும். நம்ம பேஸ் வரைஞ்செல்லாம் இந்த ஹோல் இதே மாதிரி இதுவுமே ஹோல் ஆப்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். யூ கேன் செலக்ட் these 3 holes at the same time. go to mirror command. ஸோ மிரர் கமாண்டில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் கிளிக். now you can check these 3 holes are mirror in the opposite side. ஸோ அவ்வளோதான் நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல யூ கேன் அப்ளை த கலர். ரைட் கிளிக் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஃபீச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஹியர் யூ கேன் அப்ளை த கலர் யூ வாண்ட். ஸோ now it's complete. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனலாக இதெல்லாம் ஃபில்லட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபில்லட் யூ கேன் அப்ளை த ஃபில்லட். ஸோ நீங்கள் இங்கே ஃபில்லட் கமெண்ட் இருக்கும். ஸோ எட்ஜ் ஃபில்லட் போயிட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ யூ கேன் அப்ளை. இந்த மாதிரி இந்த எட்ஜஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் அப்ளை த அட்ஜஸ்ட் அப்ளை டு ஃபில்லட் ஹியர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபில்லட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ until then bye. Thank you for listening.